உச்சநீதிமன்ற உத்தரவை காண்பித்து வனப்பகுதியில் இருந்து துப்பாக்கி முனையில் வெளியேற்ற நினைத்தாலும் ஒரு அடி கூட நகராமல் சொந்த மண்ணிலேயே மடிவோம் என மேகமலை வருசநாடு மலைக்கிராம மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறை வாயிலாக மலைக்கிராம மக்கள் அரசுக்கு விடுத்த கோரிக்கைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். அஞ்சு தலைமுறை அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். தாத்தா பாட்டி பூரா. உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லி எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை பத்தி தெரியாது, கீழ் நீதிமன்றத்தை பத்தியும் தெரியாது. நாங்க இந்த மண்ணில பிறந்து வாழ்ந்து 21 ஊரு நாங்க வெளியேறி எங்க போய் நிக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவால் தமிழ்நாட்டில் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது மேகமலை விவகாரம். தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி 1016 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். 2021 மேகமலை வன உயிரியல் காப்பகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில்கள் காப்பகத்தையும் இணைத்து 1,1657 ஹெக்டேர் நிலப்பரப்பு புலிகள் காப்பகமாக உருவாக்கப்பட்டது. புதிதாக சேர்க்கப்பட்ட நிலப்பரப்பில் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள 9 ஊராட்சிகளின் 98 கிராம நிலங்களும் இணைக்கப்பட்டதே தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இங்கு 5000 ஹெக்டேர் பரப்பில் 5 தலைமுறைகளாக குடியிருந்து விவசாயம் செய்து வரும் பழங்குடியின மற்றும் மலைக்கிராம மக்களை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் அவர்களை வனப்பகுதியிலிருந்து வெளியேற்ற அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இது மலைக்கிராம மக்களின் தலையில் பேரிடியாக இறங்கியுள்ளது. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் அந்த மேகமலை போய் அங்கே வெள்ளிமலையில் போய் நின்று அந்த வனத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் இது பூரா வனம் தரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாலிப்பாறை ரூட்டில் போய் இது பூரா எடுத்து காமிக்கவே இல்லை. எந்த அதிகாரியிட்டையும் அவங்க பாட்டில் அவங்க போய் பார்த்து சொல்லவுமே அப்படியே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் இது என்ன கணக்கு? எத்தனை பொதுமக்கள் அழிஞ்சு போகும்? 5 தலைமுறை அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். தாத்தா பாட்டி பூரா. இப்போ திடீர்னு எங்களை கிளம்ப சொல்றீங்க. நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் சாகணும்னா அந்த ஊர்லேயே சாகுறோம். எங்கள் பிள்ளை ஊட்டியெல்லாம் போய் எந்த ஸ்கூலில் நாங்கள் சேர்ப்போம்? அரசியல்வாதி அப்பப்போ வராங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏதாவது பேசுகிறாங்க, எங்ககிட்ட ஏற்று ஓட்டை வாங்கி போடுறாங்க. ஓட்டை வாங்கின பிறகு எங்கள் பக்கம் திரும்பியே பார்க்கறதில்ல. போய் கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது? பேசணும், பார்த்தோம். உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லி எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை பற்றி தெரியாது, கீழ் நீதிமன்றத்தை பற்றியும் தெரியாது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யவும் மலைக்கிராம மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டப்படி வீட்டுமனை பட்டா நிலப்பட்டா வழங்கவும் கோரி தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. இந்த விவகாரம் தமிழக சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது. மலைக்கிராம மக்களை புதிய தலைமுறை களத்தில் சந்தித்த போது ஆக்கிரமிப்பாளர்கள் என்று தெரிந்து அரசு பேருந்து சேவை, பள்ளிகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், ரேஷன் கடைகள், குடிநீர், மின்சார இணைப்பு, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை ஏன் வழங்கினார்கள் என்ற கேள்விகளை முன்வைத்தனர். செத்தாலும் அடியோட இங்கே செத்துட்டு போறோம். நாங்கள் எங்கே போய் நாங்கள் புதுசாக போய் வீடு கட்டி நாங்கள் போய் எங்கே இருக்க முடியும்? எங்களை போகிற சுட்டு கொண்டுட்டு புள்ளியெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டுருங்க. துணைரானு அதை தானே செய்ய போகுது. அவன் நம்ம பேசுறது அவனுக்கு தெரியாது. அவன் இந்தியில் பேசிக்கிருப்பேன். நம்ம பேச நான் இது தெரிஞ்சுக்கு பேசுனேன். இப்போ தெரிஞ்சுக்கு பேசுகிறீங்களே உச்ச நீதிமன்றமே ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ துணை ராணுவம் என்ன செய்யும்? அவன் மாட்டி சுடுறான சுட்டுட்டு போயிடுவான். நாங்கள் இந்த மண்ணில பிறந்து வாழ்ந்து 21 ஊரு நாங்கள் வெளியேறி எங்கே போய் நிற்கிறது? எங்களை வச்சு நீங்கள் பழச்சிக்கிட்டு சமத்து பண்ணிக்க எங்களை வரட்டு என்ன காரணம் இருக்கு? நாங்கள் என்ன தொல்லையை கொடுக்குறோம், என்ன தோரத்தை கொடுக்குறோம்? எங்களை வரட்ட பச்சை மண்ணுகளை வச்சுக்கு நாங்கள் எங்கிட்டு ஓடுறது? ரேஷன் கடை, பசு வசதி, பேங்க் வசதி எல்லாமே இங்கே கொடுத்துருக்கீங்க. அனைத்துமே கொடுத்துருக்கீங்க இந்த 18 பஞ்சாயத்துக்குள்ளே. இப்போ திடீர்னு பூராத்தையுமே எடுத்தானே. அப்போ நாங்கள் எங்கே போய் குடியிருப்போம்? எங்கே போய் வாழ்வோம்? மடிந்தாலும் சொந்த மண்ணை விட்டு செல்ல மாட்டோம் என்று உறுதிபட தெரிவிக்கும் மலைக்கிராம மக்கள் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை கருணை அடிப்படையில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கண்ணீருடன் குரல் கொடுத்துள்ளனர். கழுத்தளவு வந்துவிட்ட வெள்ளம் தலைக்கு மேல் வந்து மூழ்கடிக்கும் முன் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்றுதான் இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் மலைச்சாமி, கம்பம் செய்தியாளர் சுரேஷ்குமார் மற்றும் ஒளிப்பதிவாளர் வடிவேலுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.